வெல்கம் விவர்ஸ். அது ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2023. கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியை சார்ந்த ஒரு 30 வயது நிரம்பிய பெண்மணி தனக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளில் மூத்த பெண் குழந்தை அவங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 12 வயது ஆகுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு பயங்கரமான வயிற்று வலி ஆகையால என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன இடத்துல அந்த பெண் குழந்தை 3 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதை கேட்டதுமே அவங்களுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அப்போ அவங்களுடைய அம்மா ரொம்ப மண்டை பிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல யாரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய கணவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முதல் முறை சொல்றாங்க. பின்னாடி அவர் எப்படி காரணம் ஆவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா மிரட்டி கேட்க, இல்ல அவர் காரணம் இல்ல, பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல, திரும்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் யார் காரணம்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, திரும்ப அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த 12 வயது நிரம்பிய அந்த பெண் குழந்தை. இதை கேட்ட அவங்களுடைய அம்மாவுக்கு, யாராவது ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அவங்க மேல ஏதாவது வழக்கு தொடுத்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆனா 3 பேருமே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது எனக்கு எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட புலம்பி இருக்கிறாங்க. பிறகு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண் குழந்தை கிட்ட இதற்கு யார் காரணம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பெண் குழந்தை வாழ் திறக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 12 வயது நிரம்பிய பெண் குழந்தை 3 மாதம் கர்ப்பிணி, அதுவும் அதனுடைய கருப்பையில இரட்டை குழந்தை தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு யார் காரணம்? இது அந்த பெண் குழந்தை மேலேயே தவறா, அல்லது இவங்க சொன்ன மாதிரி இந்த 3 நபர்கள் யாராவது இதை தவறு செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியை சார்ந்த ஒரு 30 வயது நிரம்பிய பெண்மணி முதல்ல ஒரு நபரோடு திருமணம் ஆகுது. அந்த திருமணமானதால அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நபரை விட்டு வந்து தனியா வசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்க தனியா வசிச்சுட்டு இவங்க ஒரு சித்தாள் பெண்மணி அப்படின்றதுனால சித்தாள் வேலைக்கு போகும்போது அங்க ஒரு நபரோடு இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த நபர் ஆல்ரெடி திருமணமாகி அவங்களுடைய மனைவி அவங்கள விட்டு போயிட்டதால அவங்களும் அது மாதிரி போயிட்டாங்க, இவங்களுடைய வீட்டுக்கார் இது மாதிரி போயிட்டாங்க இல்லையா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் தனி குடும்பம் எடுத்து, அதாவது தனி வீடு எடுத்து இவங்க தனி குடும்பம் நடத்தி வராங்க. அதே மாதிரி அந்த நபர் இந்த 2 பெண் குழந்தைகளும் அவர் சேர்த்துக்கிறாரு. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. இது மாதிரி போனதில் தான் நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் நடக்குது. இப்போ அவங்களுடைய அம்மா அந்த 12 வயது நிரம்பிய பெண் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எவ்வளோ சொல்லியும் அந்த பெண் குழந்தை யார் காரணம் அப்படின்னு சொல்லவே இல்லை. மறுநாள் பொழுது விடியுது. அப்போ அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிரிச்ச முகத்தோட எந்த வித ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லாம அந்த பெண் குழந்தை அமைதியா கூப்பிட்டு, இதற்கு யாரு காரணம்னு சொன்னாதான் அடுத்த கட்ட முயற்சி நம்ம மேற்கொள்ள முடியும். நீ இதே மாதிரி விட்டு அப்படின்னா யாருன்னே தெரியாம போயிடும். தயவு செய்து யாருமா இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகள் கேட்டு இருக்கிறாங்க. அதற்கு அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லி அவரை கை நீட்டி காட்டியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே ஓசூர் போலீஸ் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல விரைந்த போலீஸ் அந்த ஆசிரியரை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த பெண் குழந்தையை பார்த்தது கூட கிடையாது, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, தயவு செய்து என்னை நம்புங்க, நான் ஒரு அரசு ஆசிரியர், என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், தயவு செய்து என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெண் குழந்தை தேவையில்லாம இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள்லாம் விட்டு மேல ஏன் கம்ப்ளைண்ட் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
நான் அந்த 12 வயது நிரம்பிய பெண் குழந்தைகிட்ட சரிவர பேசுறதில்ல. சக மாணவர்களுக்கு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரிதான் மற்ற எல்லார்கிட்டயும் இருப்பேன். ஆனா இந்த பெண் குழந்தைகிட்ட நாங்க சரிவர பேசுறதில்ல. ஏன் அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கதே இல்லை. பள்ளியிலே ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த பெண் தான். ஆகையினால எனக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எதுவோ இவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும், ஒரு ஆசிரியர் நான் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு மாதிரி தான் நான் நடந்துக்கினேன். அந்த காழ்ப்புணர்ச்சியால தான் அவங்க என் மேல கேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இத அந்த பெண் கிட்ட கேட்கும்போது அந்த பெண் குழந்தையும் ஒத்துக்குது. அந்த 12 அதாவது அந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையும் ஒத்துக்குது. ஆமா, இவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்லை, அந்த காழ்ப்புணர்ச்சல் தான் நான் இவரை கை நீட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட போலீஸ் அந்த பெண் குழந்தைய வார்ன் பண்ணி இந்த ஆசிரியரை பணியில எப்பவும் போயிட்டு நீங்க உங்களுடைய பணியை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த கேஸ்ல இருந்து முழுவதுமா விடுவிக்கிறாங்க. பிறகு திரும்ப அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டு இளைஞன்னு சொல்லிச்சு இல்லையா அந்த பெண், ஸோ அந்த பக்கத்து வீட்டு இளைஞர் பையன் மேல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல திரும்ப பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞன் அந்த பையனை கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது எதுவோ பக்கத்து வீட்டுக்கார பெண் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆனா இது மாதிரி எல்லாம் தவறு செய்யறதுக்கு முதல்ல எனக்கு துணிச்சல் இல்லை. அதோடு இல்லாம என்னுடைய அப்பா அம்மா இது மாதிரி நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்ன வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, என்னை வெட்டியே போட்டுருவாங்க. ஸோ இந்த தவறு நான் சுத்தமா செய்யவே இல்லை, தயவு செய்து என்னை நம்புங்க. ஒருவேளை நீங்க நான் தான் தவறு செஞ்சேன் அப்படின்னு நீங்க என்னை ஆணித்தரமா நம்பனா அந்த பெண் குழந்தைக்கு குழந்தை பிறக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. ஒருவேளை அதற்கு நான் தான் காரணம் அப்படின்னா அந்த பெண் குழந்தை நான் வச்சு வாழறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இதை கேட்ட போலீஸ் ஏன்னா அந்த 12 வயது நிரம்பிய பெண் குழந்தை ஆல்ரெடி என்னுடைய அப்பா தான் காரணம், ஆசிரியர் தான் காரணம், இந்த பையன் தான் காரணம்னு சொல்லி கோல்மால் பண்றதால இந்த பையனும் சுத்தமா காரணம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த பையனை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் அமைதியா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் குழந்தைகிட்ட இதற்கு யார் காரணம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுல என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீ இரண்டாவதா திருமணம் செஞ்சுட்டு வந்த அந்த மனித மிருகம் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே திரும்ப போயிட்டு அவங்களுடைய கணவன் மீதே அவங்க கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸுக்கு ஒரு விரக்தி ஆயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி இது சம்பந்தமா 2 பேர் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டோம். ஸோ அதுல எந்த விதமான பலனும் இல்லை, கட்டாயம் இதுவும் இருக்காது, அந்த பெண் வேற யாரு கூட தவறு செஞ்சுட்டு தான் இது மாதிரி கோல்மால் பண்ணுது அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்ப இல்லை என்னுடைய கணவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெண் குழந்தை கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டதுல ஆமாம், என்னுடைய அம்மா எப்பெல்லாம் வீட்டுல இல்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த நபர், அதாவது எனக்கு அப்பன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்னையும் என்னுடைய தங்கையையும் பல முறை சீரழிச்சிருக்கிறான். ஒருவேளை நாங்க அதை என்னுடைய அம்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா எங்க 3 பேரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினா. ஆகையினால்தான் இந்த சம்பவத்தை நான் இறத்ததுமே என்னுடைய அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. இதை எப்படி என்னால திசை திருப்பதுன்னு தெரியாம தான் என்னுடைய ஆசிரியர் மற்றும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பையன் மேல நான் இந்த பழியை தூக்கி போட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பழி தூக்கி போடும்போது என்னுடைய மனசாட்சி என்னையும் ரொம்ப உறுத்துற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் கடவுள் எல்லாம் வேண்டினேன். அதே மாதிரி அவங்களுக்கும் எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல. ஆனா ஒரு கட்டத்துல இந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு சொன்னாதான் தெரியும் இல்லையா? ஆகையினால இந்த சம்பவம் நினைச்சு என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுது பார்த்து நான் இந்த விஷயம் என்னுடைய அம்மா கிட்ட நான் கட்டாயம் சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆகையினால்தான் இதற்கு காரணம் அப்பா என்ற பொறுவில் இருக்கக்கூடிய அந்த மனித மிருகம்தான் காரணம். ஒரு முறை இது மாதிரி வீட்டுல யாரும் இல்லாத போது என்கிட்ட நெருங்கி வந்த அந்த நபர் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னை இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாரு. என்னால் முடியாது அப்படின்னும் போது என்ன சராமரி அடிச்சுட்டாரு. அந்த வலியால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அப்போ என்கிட்ட அவரு தவறா ஈடுபட்டாரு. ஒரு சில டைம்ல நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எனக்கே தெரியாம அதுல ஏதாவது போதை மருந்து அது மாதிரி கலந்து கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு அதுல போதை மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமலே அதை நான் சாப்பிட்டு மயக்கமா இருக்கும்போது என்கிட்ட அவரு தவறா நடந்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரி வந்ததுதான் இந்த கர்ப்பம் தரித்தது. ஸோ ஆகையினால
அந்த மனித மிருகம் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டே டைரக்டா அந்த பெண் சொல்ல, இப்போ அந்த மனித மிருகத்தை வலை வீசி தேடுறாங்க. இதற்கிடையே அந்த மனித மிருகம் தலைமறைவாகுது. எப்போ இவங்க கர்ப்பம் தரித்தது அப்படின்னு சொன்னாங்களோ அப்பவே அந்த மனித மிருகம் தலைமறைவாகுது. இருந்தாலும் ஓரிரு வாரங்கள் கழித்து அந்த மனித மிருகத்தை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்கள கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டதுல, தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பெண் பாருங்க 12 வயது நிரம்பிய பெண் மாதிரியா இருக்கு, அது என்னவோ பெரிய பெண் மாதிரி இருக்கு இல்லையா, சோ யார் யார்கிட்ட என்னென்ன தப்பு செஞ்சிருக்குதோ அந்த பெண், ஆகனால் எனக்கும் இதற்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த மனித மிருகத்தை போலீஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல உண்மையை ஒத்துக்கிறான். உண்மையை ஒத்துட்டு நான் தான் காரணம், ஸோ நான் தெரியாத பண்ணிட்டேன், போதையில் ஏதோ நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள விசாரணை மேற்கொண்டதுல இவன் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகி அவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் அவனை கைது பண்ணி இப்ப அந்த மனித மிருகம் சிறையில் தான் வாடிட்டு இருக்கு, களி சாப்பிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் குழந்தை டைரக்டா என்னுடைய அப்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனித மிருகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவையில்லாம அவங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு கெட்ட பேரு. அவங்களுடைய ஆசிரியர் தவறே செயல்னாலும் கூட அவங்க மேல ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி வந்தாவே அவர் வெளியே தலை காட்டி நடக்கவே முடியாது. ஒரு நல்ல மனிதர் மீது சின்ன குற்றம் ஏற்பட்டாவே கட்டாயம் அவர் அந்த குற்றம் செயலனாலும் கூட ஸோ அவர் மேல அந்த பழி சொன்னாவே அவர் கெட்டவராக தான் மாறிடுவாங்க. பார்க்கக்கூடிய சமுதாயமும் அவரை கெட்டவராக தான் பார்க்கும். ஸோ இதுல முக்கியமா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா பசங்களை நல்லா கேர் எடுத்து பார்த்துருக்கணும். அதே மாதிரி யாரோ ஒரு நபரை நம்பி தன்னுடைய மகளை அவங்களுடைய அம்மா விட்டு போயிருக்க கூடாது. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.